ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் போனோம். கீழே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் வெப்சைட்டே போயிடுங்க. வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதன்மை பக்கம் ஹோம் பேஜ்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடுத்தது கிளிக் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோடு இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேஜ் வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்கும். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுங்க. ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குல்ல, ஸோ அதை போய் நம்ம கிளிக் பண்ணி ஒன் டைம் பாஸ்வேர்ட் மூலயமா தான் லாகின் பண்ண போகிறோம். ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைகன்னு இருக்குல்ல, அதை போய் நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து சமர்ப்பிக்கு இருக்குல்ல, ஸோ அதை போய் நீங்கள் அடுத்தது கிளிக் பண்ண போகிறீங்க. இப்போது சப்மிட் நம்ம கொடுத்து முடித்தோடனே கேண்டிடேட் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடு, அதாவது டவுன்லோட் ஹால் டிக்கெட் என்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நோட்டிஃபிகேஷனில் குரூப் 4 சர்வீஸ் வருதுல்ல, இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்குல்ல, அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஐடியும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதே கேண்டிடேட் டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் நம்பர்னு இதில் இருக்குல்ல, ஸோ இதிலேருந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த பேஜுக்கு வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் பேஜுக்கு போயிடலாம். இப்போது டவுன்லோட் ஹால் டிக்கெட் பேஜில் நம்ம போயிட்டு இப்போ அந்த அப்ளிகேஷன் ஐடியை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தெரியுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து இப்போ டவுன்லோடுன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே நம்மளுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே, என்ன டைமிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது முக்கிய அறிவுரைகள் எல்லாமே இது வந்துடுச்சு. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் மொபைல்லேருந்தே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த தகவலை இந்த வீடியோவை எல்லாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் டைரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.